ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் அறுசுவை அடிசல். வாங்க நம்ம இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ வெண்டைக்காய் எடுத்துக்கு கட் பண்ணி நான் பொடிசாக வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்க கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பெரிய கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் 1/4 டேபிள் ஸ்பூன் மஸ்டர்ட் சீட்ஸ், அதாவது கடுகு போட்டு நம்ம நல்லா பொரிய விடணும். கடுகு பொரிஞ்சதும் 1/4 டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பு போட்டு நல்லா வறுபட வச்சுக்கணும். உளுந்து வறுபட்டதும் நம்ம ஜீரகம் 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது 3 பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதும் நறுக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காவை இதில் போட்டு நம்ம நல்லா வதக்கி விடணும். வெண்டைக்காய் ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு இதோடவே நல்லா சேர்த்து வதக்கி விடலாம். வெண்டைக்காய் நம்மளுக்கு வதங்க அந்த வளவளப்பு தன்மை கொடுக்கும். நம்ம வளவளப்பு தன்மை போனதுக்கப்புறம் தான் அதுக்கு சேர்க்க வேண்டிய மசாலாஸ் எல்லாம் சேர்க்கணும். பொரியலுக்கு நான் சில்லி பவுடர் மட்டும் தான் எனக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃபைனலாக தேங்காய் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம், தேங்காய் துருவல். நான் இன்றைக்கி தேங்காய் போடாமல் பொரியல் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி வெண்டைக்காய் நல்லா வதங்கி வரணும். வளவளப்பு கொடுத்துட்ருக்கு பாருங்கள். நான் கிண்ட வளவளப்பு இருக்குது. அது வளவளப்பு போகிற வரைக்கும் நம்ம கிண்டி விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அடி பிடிக்காமல் இருக்கணும்னா நம்ம லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருங்க. கிளறி கொடுத்துட்டு நல்லா எல்லா சைட்ஸும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்போ தான் காய் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நடுவில் கிண்டி விட்டு பாருங்கள், இப்போ காய் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அடுத்தது இது மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம். நான் மல்லித்தூள் ஆட் பண்ணலை, மிளகாத்தூள் மட்டும் தான் இன்றைக்கி நான் போட்டுக்க போகிறேன். இப்போது மிளகாத்தூள் நம்ம ஆட் பண்ணி இதில் நல்லா பரட்டி விட்டுருவோம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு ரெடி பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதாங்க, வெண்டைக்காய் பொரியல் தயாராகிடுச்சு. இதை நீங்கள் ரசத்துக்கோ சாம்பாருக்கோ தயிருக்கோ நீங்கள் சைடில் வச்சு சாப்பிடலாம். அவ்வளோதாங்க, செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்.